இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நெய் தோசை தான் பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு தேவையான பொருட்கள் தோசைக்கல், இந்த மாவு, அதுக்கடுத்து கொஞ்சம் நெய். மாவில் இப்போ தான் உப்பு போட்டிருக்கு, அதனால நல்லா கலக்கிக்கிடணும். அடியிலேருந்து நல்லா உணவோட சேர்த்து கலக்கணும். கல் சூடாக இருக்க மக்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக தண்ணியை லைட்டாக பிரித்து பார்க்கணும். சுருங்கின சத்தம் வந்து இப்போதான் கல் சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்ச மாவை லைட்டாக சிம்மில் கூட வச்சுக்கணும். லைட்டாக இங்கே லைட்டாக ரொம்ப கல் சூடாகிடுச்சுங்க, அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன்ப்பா. இதான் பார்த்து கரைச்சி வச்ச மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உருக்கணும். இது வந்து நெய் தோசைங்க. வேகட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம். தோசை ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருப்போம். இந்த நேரம் நம்ம பாதி வந்த நேரம் நெய் தோசைனால நம்ம நல்ல நெய்யை நல்ல தேவையான அளவு நிறையா கூட ஆட் பண்ணிக்கணும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஒரு தோசை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எடுத்து வைக்க மாட்டேன். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு அந்த ப்ரௌனும் நல்லா வரட்டுங்க. தெரியுது அவங்களுக்கு வீடியோவில் பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும் போதே மூணு நெய் வாசனை நல்லா தூக்கலாக இருக்குங்க. இதாங்க நெய் தோசை. நல்லா பெருசாகவும் ஊற்றலாம். இதை விட நான் பெருசாக ஊற்றலாம். சின்ன சைஸ் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த சைஸில் நம்ம ஊற்றிக்கலாமா. அடுத்து ஒன்று எடுத்து ஒரு தோசை ஊற்றி எடுத்துருக்கு. அடுத்து இன்னொன்று ஊற்றுவோம்.
ஊற்றிருக்கேன்ப்பா. அது எந்த ஷேப்லனாலும் ஊற்றிக்கலாம். இது ரெக்டாங்கிள் கல்லாக இருக்கா, அதனால் அவங்களுக்கு ரவுண்டு தேவைன்னா ரவுண்டில் ஊற்றிக்குவாங்க, இல்லை ஸ்கொயர் சர்க்கிள் ஷேப் எந்த ஷேப்லனாலும் நம்ம இஷ்டம்தான். நம்ம நெய் தோசைனால கூடுதலாக நெய். அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். வந்துக்கிட்டு இருக்குப்பா தோசை. நல்லா முருகலை வேக விடணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஊற்றிருக்கேன்பா. இதுக்கும் தேவையான அளவு நம்ம கீ ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றுறேன், நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அடுத்து ஊற்றிருக்கு நெய் தோசை. இந்த நெய் தோசைக்கு நான் கார சட்னி வச்சுருக்கேன். நல்லா உரப்பா பைஸியாக இருக்குங்க. நெய் தோசைக்கு கார சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.